رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ரமதானுடைய 3வது பத்தின் முதலாவது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும் என்ற நமக்கு கட்டளையிட்ட இந்திய பத்தினுடைய முதலாவது ஒற்றைப்படையான இரவு 21வது இரவு. லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் நம் எல்லோருக்கும் தெரியும். அது 1000 மாதங்களை விட மேலான ஒரு இரவு. ஏறத்தாழ 84 சொச்ச மாதங்கள் வருடங்கள் அமல் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவிலே கிடைத்துவிடும். ஏன்னா 1000 மாதங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாசத்துக்கு 12, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். இப்ப 1000 மாதங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஏறத்தாழ 84 சொச்ச வருடம். அதனாலதான் நம்முடைய மேன்மக்கள் பெரியவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை பாழ்படுத்தி விடக்கூடாது என்று நமக்கு சொன்னார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவு அதனுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் அதற்கு சில வழிகாட்டுதல்களை சொன்னார்கள். ரமதானுடைய பிந்திய பத்தின் எல்லா நாட்களிலும் 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காக தொழ வேண்டும். அல்லாஹ்வே லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் பெற்ற மக்களில் என்னையும் நீ சேர்ப்பாயாக அப்படிங்கிற நியத்தோட 2 ரக்காத்து 10 நாளும் தொழணும். ஏன்னா அந்த 10 நாள்ல ஏதாவது ஒரு நாள் எந்த நாளா இருக்கும்? லைலத்துல் கத்ருடைய நாளா. நம்ம 27 அன்னைக்கு ஜலஜலத்திலே புத்தாடை போட்டு நிறைய அத்தர் பூசி அப்படி வந்து உட்கார்ந்துட்டு போறதை விட 10 நாளும் லைலத்துல் கத்ரை தேடுகிற மோகம் நமக்கு உள்ளே ஏற்பட்டு ஒரு 2 ரக்காத். அதுபோல அடுத்து நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள், இந்த 10 நாளும் ஒரு 10 ரூபாயாவது யாருக்காவது சதக்கா செய்யும். 10 ராத்திரி. ஏன்னா 10 ராத்திரியும் ஒரு சதக்கா நாம செஞ்சோம் அப்படின்னா உடனே ஒரு 100 ரூபாய்க்கு அவர் வச்சு அஜித்து கையில கொடுத்துடலாம் நினைச்சிடாதீங்க. சதக்கா அந்த ஒரு கழிவு, அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்க்கணும். 10 நாளும் அந்த மாதிரி நாம செஞ்சோம் அப்படின்னா அதுல ஒரு நாள் லைலத்துல் கத்ருடைய ராத்திரி. அப்ப 84 வருஷம் 5 மாசம் இருந்தா 5-6 மாசம், ஒரு 4 மாசம் நினைக்கிறேன், சதக்கா செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். அதுபோல லைலத்துல் அந்த பிந்திய பத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு 3 இஹ்லாஸ், சூரத்துல் இஹ்லாஸ். ஏன்னா சூரத்துல் இஹ்லாஸை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அது சுலுசுல் குர்ஆன் அப்படின்னா, குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படிங்கிறது குர்ஆனுடைய 3ல் 1. அதனால 3 தடவை ஓதனம்னா என்ன ஆயிரும்? ஒரு குர்ஆன் ஓதன நன்மை. அதனாலதான் நம்முடைய எல்லா நிகழ்வுகள்லையும் நம்முடைய மேன்மக்கள் நமக்கு அல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லி ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா, 3 இஹ்லாஸ், ஒரு ஃபலக்கு, ஒரு நாஸ் அப்படிங்கிற அந்த கைஃபியத்து முறையை ஏன் ஏற்பாடு பண்ணாங்கன்னா, அவசரமான உலகத்துல 3 இஹ்லாஸ் ஓதுனா என்ன கிடைச்சிரும்? ஒரு குர்ஆன் ஓதுன நன்மை கிடைச்சிரும். அப்ப 10 நாளும் ஒரு 3 இஹ்லாஸ் ஓதுறாருன்னா அவர் அந்த லைலத்துல் கத்ர்ல ஒரு குர்ஆன் ஓதுன நன்மை என்ன செஞ்சிடறாரு, பெறாரு. அப்ப ஒரு குர்ஆன் ஓதுனா அது 84 சொச்ச வருஷம் குர்ஆன் ஓதுன நன்மை அவருக்கு என்ன செய்யுது, கிடைக்கும். இப்ப இந்த 3 அமல்களையும் நம்முடைய மேன்மக்கள் நமக்கு வரிசைப்படுத்தி தருவார். அதுல சூரத்துல் இஹ்லாஸ் இருக்குது, ஒரு பாக்கியமான சூரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திற்காக சஹாபிகளை அனுப்பி விட்டார்.
அனுப்பப்பட்ட சஹாபிகளுக்கு ஒருவரை தலைவராக ஆக்கினாங்க. அவங்க போயிட்டு யுத்தம் முடிச்சு எல்லாரும் ஊருக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்த பின்னால அந்த போருக்கு போன சஹாபிகள்ல ஒருத்தங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்க ஒருத்தர தலைவரா போட்டிருந்தீங்களே, அவ பொழுதன்னைக்கும் சூரத்துல் இக்லாஸ் தான் ஓதுறாங்க தொழுகையில. எந்த தொழுகையா இருந்தாலும் 2வது ரக்காத்துல இக்லாஸ் தான் ஓதுறாங்க, வேற சூறாவா குர்ஆன்ல இல்ல. ஆனா அவர் இக்லாஸையே ஓதிட்டு இருந்தாரு. எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு யார சொல்லலாம் அப்படின்னு அந்த சஹாபி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரகசியம் அவங்களுக்கு விளங்கிடுச்சு. விளங்குறதுனால சொன்னாங்க, இதை ஏன்ட்டு சொல்றதை விட ஏன்பா அதே ஓதுறேன்னு அவர்கிட்ட திருப்பி கேட்கலாம்ல. உங்க தலைவர் தானே, இமாம் தானே, ஏன் நீங்க அதே ஓதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்கலாமே, போய் கேளுங்கன்னாங்க. இவங்க திரும்ப போனாங்க. படை முடிஞ்சு மதீனாவுக்கு வந்த பின்னால அவங்க வீட்டுக்கு போய் நீங்க ஏங்க இக்லாஸே ஓதுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, இன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், அந்த சூரா முழுக்க அல்லாஹ் தன்னை பத்தி தான் பேசுறான், அதுல வேற எதுவுமே இல்லை. ஃபாத்திஹா சூராவை பொறுத்தவரையில முதல்ல 3 ஆயத்து இருக்குதே, அது அல்லாஹ்வை பத்தி தான் பேசுறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அவனுக்கு எல்லா புகழும். அர் ரஹ்மான் ரஹீம், அவன் ரஹ்மான் ரஹீம். மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளினுடைய அரசன். அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பத்தி 3 ஆயத்துல பேசிட்டு அடுத்து மேட்ருக்கு வர்றோம். ஈயாக்க நஅபுது, உன்னைத்தான் நாங்க வணங்குறோம். ஒய்யாக்க நஸ்தஈன், உன்னைட்ட தான் உதவி தேடுறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையில எங்களை சேர்த்து வச்சிரு அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிறோம். அவன் அல்லாஹ்வுடைய ஹக்கும் இருக்குது, நம்மட ஹக்கும் ஃபாத்திஹால இருக்கு. ஆனா இஹ்லாஸ்ல அப்படியெல்லாம் இல்லை. முழுக்க முழுக்க குல், நபியை சொல்லுங்க, ஹுவ அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவர். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவர். லம் யலிது, அவனுக்கு பிள்ளை இல்லை. வலம் யூலது, அவனுக்கு அத்தா அம்மா இல்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா யாரும் இல்லை. முடிச்சு. ஃபுல்லா யாருதான்? அல்லாஹ் தான். அது அல்லாஹ்வுடைய சிஃபத்தா, தன்மையா இருக்கிறதுனால இன்னி உஹிப்புஹா, அதை நான் ரொம்ப விரும்புறேன். அல்லாஹ்வை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்குது. அல்லாஹ் ஒருத்தன், தேவையில்லாதவன், பிள்ளை இல்லாதவன், துணை இல்லாதவன், அவனுக்கு நிகரா எதுவுமே இல்லை அப்படி சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. அதனால அந்த சிஃபத்துர் ரஹ்மானா இருக்கிற அந்த சூறாவை நான் நேசிக்கிறேன், அதனாலதான் ஓதுறேன்னு அவங்க சொன்னாங்க. அந்த பதில கேட்டுட்டு இவங்க திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாரு, கேட்டுட்டியான்னு கேட்டாங்க. கேட்டேன் யார சொல்லலாம், என்ன சொன்னாங்க? அது அல்லாஹ்வுடைய சிஃபத்தா இருக்கிறதுனால அவங்க நேசிக்கிறாங்களாம். இவோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திரும்ப அவங்கள்ட்ட போங்க, போய் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தன்மையா இருக்கிற அந்த சூறாவை அவரு நேசிக்கிறதுனால அல்லாஹ் அவரை நேசிக்கிறான்னு போய் சொல்லுங்க. இவங்க போய் சொன்னாங்க. போகும்போதே நினைச்சிட்டு போறாங்க, சரி நம்மளும் ஓடிருக்கலாமே, ஓதுனாலையும் புறமாலையும் பேசிட்டோமே. அப்ப இதுதான் சூரத்துல் இக்லாஸ். முழுக்க முழுக்க அதை ஒரு அடியான் விரும்பி ஓதும் போது அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அவருக்காக எல்லா வகையான நிலவுகளையும் அல்லாஹ் சொல்றான். தபூக் யுத்தத்துல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறார். காலை நேரம் வழக்கமா சூரிய உதயம் நிகழும் போது பூமியில என்ன வெளிச்சம் இருக்குமோ அதை விட கடுமையான வெளிச்சம் அன்னைக்கு, கடுமையான வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பார்த்து நபி வானத்தையே பார்க்கிறாங்க. ஏன் இந்த வெளிச்சம் அப்படின்னு? இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், மதீனாவுல நீங்க யுத்தத்துக்கு வந்த பின்னால முஆவியத்துல் முஸ்னி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுடைய வஃபாத்துக்கு வானத்துல இருந்து 50 மலக்குகளை இறங்குறாங்க. அந்த மலக்குகளினுடைய ரெக்கைகள்ல உள்ள வெளிச்சம் தான் இந்த வெளிச்சம். அதனாலதான் தினந்தோறும் சூரிய உதயத்தின் போது ஏற்படுகிற வெளிச்சத்தை விட இன்னைக்கு வெளிச்சம் கடுமையா இருக்கு அப்படின்னா, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, முஆவியா வஃபாத் ஆயிட்டாங்களா? ஆமா, முஆவியத்துல் முஸ்னி வஃபாத் ஆயிட்டாங்க. ஜனாசாவை பார்க்கணுமா யார சொல்லலாம்னு ஜிப்ரீல் கேட்டாங்க. ஆமாண்ணா. தன்னுடைய ரெக்கையின் மூலமா ஜிப்ரீல் ஒரு அடி அடிச்சார். பெருமான் இருந்த இடத்துல இருந்து மதீனாவினுடைய முஆவியத்துல் முஸ்னி ரலியல்லாஹுடைய ஜனாசா இருக்கிற இடம் வரையிலும் இருந்த எல்லா திரைகளும் விலகியது.
எல்லா திரைகளும் விலகிய பின்னால் தபூக்குல இருந்து அந்த ஜனாசாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சா. இது கஷ்புல் மக்காம் அப்படிங்கிறது ஒரு மர்த்தபா, நபியினுடைய பல அந்தஸ்துகள்ல இது ஒரு அந்தஸ்து. முன்னால் இருக்கிற இடங்கள் விலகிறதும் திரைகள் விலகி அதற்கு பின்னால் இருப்பதை முன்னிருப்பதை போல பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட நாம் சூஃபியாக்கள் கஷ்புல் மக்காம் என்பார்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சுட்டு ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, முஆவியத்துல் முஸ்னி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து பாக்கியம் வந்திருக்குது, என்ன காரணம் கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மலக்குகள்கிட்ட ரொம்ப அறிமுகமான ஆளு முஆவியத்துல் முஸ்னி. ஏன்னா இவரு இன்னஹு கால யக்ரவு சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் இக்லாஸ ராக்கியா வாகனிக்கும் போதும் ஓதுவாங்க, காயிதா உட்கார்ந்த போதும் ஓதுவாங்க, நாயிமா படுத்திருக்கும் போதும் ஓதுவாங்க. எல்லா நிலைகளிலும் சூரத்துல் இக்லாஸ விரும்பி ஓதுற சஹாபி ஹஜ்ரத் முஆவியத்துல் முஸ்னி. அதனால மலக்குகள்கிட்ட ரொம்ப அறிமுகமான ஆளு, அல்லாஹ் அவரை ரொம்ப நேசிக்கிறான்னு சொன்னாங்க. அவ்வளவு பாக்கியமான சூரத்துல் இக்லாஸ். அதனாலதான் நம்முடைய மேன்மக்கள் லைலத்துல் கத்ருடைய ஃபதீலத்து சிறப்பு அடைவதற்காக நீங்கள் 3 முறை ஒவ்வொரு நாளும் அதை ஓதி பாருங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நிறைவாக தந்தல் புரிவானாக. வானு தர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.